கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 19/12/2023 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த நன்மை தருவதாகும்படி, கிருபையானது இவரோடு இருப்பதாக தகப்பனே, உடைய அன்பின் அபிஷேகம் இவரோடு இருந்து செயல்படட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தை மீது பூசுகிறேன். இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவோடைய நன்மையினாலே அப்பா இவரை நீ திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபக்கூக் 3:18 என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் உமக்குள் களி கூறும்படியான கிருபையை இவருடைய வாழ்க்கையில் வைத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/12/2023 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். தேவனுடைய கரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். உடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும் தகப்பனே. வியாதிகளோ துன்பங்களோ துயரங்களோ தேசத்தை அணுகாதபடி வேலி அடித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளர்களே, 22ஆம் தேதி கிறிஸ்மஸ் சேரிட்டி ப்ரோக்ராம் நம்ம நடத்திருக்கிறோம். இதில் அநேக திக்கற்ற பிள்ளைகள் வர இருக்காங்க. இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். கர்த்தருடைய கரம் இதிலிருந்து அற்புதத்தை செய்யணும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.